ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி. நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போட முடியும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு எந்த மாதிரிலாம் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே எடுத்த வீடியோங்க. அது மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது பேர் கேதர் மீனுங்க. நான் இந்த மீனை ஃப்ரை பண்ணவும் அப்புறமா கேரளா ஸ்டைலில் மீன் கறி வைக்கலான்ட்டுங்க. இது புட்டுக்கு இந்த மீன் கறி அடிப்பொலிங்க. மீன் குழம்புக்கு அதிகமாக கொடம்புளி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொடம்புளி அந்த மூட்டு வலிக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நானுமே யூஸ் பண்ணுவேன். நான் குழம்பு வச்சுன்னா அதில் நான் 1 இல்லை 2 போட்டுக்குவேன். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சமாங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கணுங்க. அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா வணக்குனதுக்கப்புறமா இது கூடயே நான் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகா இதில் போடணும் கண்டிப்பாக. நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 போட்டுக்கிட்டேன், குழந்தைங்க சாப்பிட்றதுனால. நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுக்கிறேங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி நான் அதில் சேர்த்திக்கிறேன். நான் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணுங்க. தக்காளி நல்லா வணங்கி வரணுங்க. இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது 3 தாங்க. இதையும் நல்லா போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசம் போடுற மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றினா அந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் இதாகுங்களா. அதுக்கப்புறமா நான் புளி கரைச்சி அதை நான் புளி ஊற்றிக்கிறேங்க. புளிக்கு அப்புறம் தேங்காய் நம்ம ஒரு 1/2 மூடி நான் சேர்த்திக்கிறேன். அது நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா நைஸாக இருக்கணுங்க. ஒவ்வொருத்தங்களும் பால் ஊற்றுவாங்க, தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நான் அப்படியே தேங்காய் ஊற்றிடுறேங்க. நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கான தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்புறமா தண்ணி நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் கொதிக்க கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி கெட்டியாக இருந்தாலும் மீன் குழம்பு நல்லா இருக்காது, தண்ணியாட்டு இருக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாங்க. மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போதுங்க. ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை. நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சா போதுங்க. மீன் குழம்பு ரெடிங்க. இதே மாதிரி குழம்பு வச்சுங்க. நம்ம மீன் மட்டும் மத்தி மீன் போடுங்க. நம்ம குழம்பு வைக்கிற குழம்பே அப்படியே தூக்கி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணாலும் அப்படியே சூப்பராக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வாங்குறது பெருசு இல்லைங்க, க்ளீன் பண்ணணும். இங்கேலாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. நம்மளே தான் க்ளீன் பண்ணணும். எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ண ரெடியாக இருந்தால் நம்ம பண்ணிக்கலாங்க. புட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. மீன் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டாங்க. அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்க கிடையாது. அதே மாதிரி பொரிக்கும்போது மீன் பொரிக்கிறதுக்கு கண்டிப்பாக கல்லில் தாங்க பொரிக்கணும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க. அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.